ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. ஆஸ் யூஸ்வல் நம்ம லாஸ்ட் வீடியோ சம்மர் ஐடியாஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி சம்மர் சீரீஸில் இது தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சம்மருக்கு இதமாக ஒரு நியூட்ரிஷ்னல் ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு நல்ல ஸ்மூத்தி ரெசிபி தாங்க இது. ஸோ இந்த ரெசிபிக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நட்ஸ், 1 டம்ளர் மில்க், 2 ஆப்பிள் அண்ட் கொஞ்சம் ஜாகரி, அதாவது நாட்டு சக்கரை. ஸோ நான் இன்றைக்கி நிறையா நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, பாதாம், கிரேப்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா டேட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுருக்கேன். அண்ட் வால்நட்ஸுமே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு 1 hour ப்ரியராக நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களால் இது ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியும். நான் இந்த ஸ்மூத்தியை ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறேன், அதனால தான் இந்த குவான்டிட்டி. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இந்த ஸ்மூதி மேக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் நட்ஸோட குவான்டிட்டி அண்ட் ஆப்பிளோட குவான்டிட்டியை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ தான் நட்ஸ் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இது கூட நிறையா பிஸ்தா ஆட் பண்ணலாம், இல்லை நிறையா கேஷ்யூ, நிறையா பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது அதிகமாக வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நட்ஸை மட்டுமே ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. நட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அரையாதுன்றதுனால அதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் முதல்ல. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூதியை நம்ம ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம மால்ட் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஃப்ளேவர் அதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டம்ளர் பால் ஊற்றி பறிச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆப்பிள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்பிள் கூடவே பனானா, கேரட், மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணலாம். கோவா ஆட் பண்ணால் இதோட ஃப்ளேவர் வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது கூடவே தேவையான அளவு ஜாகரி, அதாவது கரும்பு சக்கரை ஆட் பண்ணி அதையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மூதியை நீங்கள் திக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கலாம். பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க, பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மால்ட் பண்ணி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இது கூடவே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரிச்சாகவே இருக்கும் இதோட ஃப்ளேவர். ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஆஃபீஸ் போகிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் வீட்டில் இருக்கவங்களும் சம்மர் டைம் அப்படின்றதுனால இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணி டைல்யூட்டடாகவும் குடிக்கலாம், இல்லை நல்லா திக் ஷேக் மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சம்மர் டைமுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல சம்மர் ஐடியாஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.